ஹாய், இன்றைக்கு நாங்கள் ட்ரை சிக்கன் கறி எப்படி சமைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். முதல்ல 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3ஐயும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இஞ்சியையும் பூண்டையும் நல்லா இடித்து எடுத்துக்குவோம். இப்போ நாங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பேன் நல்லா சூடானோடனே ஆயிலை ஊற்றிக்குவோம். இப்போ நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ நாங்கள் கருவேப்பிலை கம்பை ஆட் பண்ணிவிட்டு அதோடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக கழுவி உப்பு போட்டு வச்சுருந்த சிக்கனை பேனில் சேர்த்துக்குவோம். இப்போ நாங்கள் வெட்டி வச்ச பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துக்குவோம். இப்போ சிக்கனை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வதங்கங்காட்டி மூடி வச்சுருவோம். சிக்கன் நல்லா வதங்கிறதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வில் சின்ன பேன் ஒன்று வச்சுட்டு அதில் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி 3ஐயும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இது முன்னே நல்லா ப்ரௌன் ஆனவுடனே கருவேப்பட்டை, ஏலக்காய், மிளகு 3ஐயும் போட்டு லேசான சூட்டில் இதையும் வறுத்து எடுத்துக்குவோம். சூடு ஆன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ அதே பேனை மறுபடியும் சூடாக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ண மிளகாய்த்தூள் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஆறின பிறகு அதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த 2 ஐட்டமையும் மிக்சியில் அரைச்சிக்குவோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச பவுடரை இதோட ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் மூடி வேக வச்சுக்குவோம். 10 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ எங்களோட சிக்கன் பேட்டர் ரெடி ஆகிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு டிஷ் ஒன்றுக்கு மாற்றிக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.